الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الإسلام يهدم ما كان قبله والهجرة تهديم ما كان قبلها والحج يهدم ما كان قبله صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய கடமைகளை 5 தூண்கள் மீது அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றார். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இந்த 5ஐயும் வாழ்க்கையில் நிலைநாட்டக்கூடியவருக்கு பெயர்தான் முஸ்லிம். இந்த 5ஐயும் என்னுடைய வாழ்வில் செய்ய வேண்டும் என்ற ஆசை, அதற்கான துஆ, அதற்கான முயற்சிகளை ஒரு முஸ்லிம் செய்து கொண்டே இருப்பார். அதில் ஒன்றுதான் நாங்கள் சொன்ன கலிமா ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர எங்களுக்கு வேறு கடவுள் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல், தூதர். இரண்டாவது சகோதரர்களே, நாளாந்தம் நாம் நிறைவேற்றக்கூடிய தொழுகை. மூன்றாவது, வருடத்துக்கு ஒரு தடவை நாங்கள் கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய ஜகாத்.
நான்காவது, ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பிடிக்கக்கூடிய ஃபர்தான நோன்பு. ஐந்தாவது தான் சகோதரர்களே ஹஜ்ஜுல் பைத். இந்த ஹஜ்ஜுடைய கடமை ஏனைய கடமைகளை 4 கடமைகளையும் விட வித்தியாசமானது. இந்த ஹஜ்ஜுக்கு 2 மிக முக்கியமான அம்சங்கள் தேவை. ஒன்று இஸ்திதாஅ, உடம்பிலே பலம் இருக்க வேண்டும். இரண்டாவது செல்வம் இருக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஜகாத்துக்கு செல்வம் அவசியம். ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்வமும் தேவை, உடம்புடைய ஆரோக்கியமும் தேவை. இந்த இரண்டும் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்நாளில் நான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். முதலாவது கல்விலே நியத் வைக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் உனது காபாவை சென்று ஹஜ் செய்ய வேண்டும் என்ற நியத் வைக்க வேண்டும். இரண்டாவது, அதற்காக துஆ செய்து கொண்டே முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி இல்லாமல் அதை ஒரு நாளும் அடைய முடியாது. அதற்கான பண சேப்புகள், அதற்கான உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருத்தல், இந்த இரண்டும் மிக முக்கியமானது. وَلِلَّهِ عَلَى النَّاسِ حِجُّ الْبَيْتِ مَنِ اسْتَطَاعَ إِلَيْهِ سَبِيلًا. யாருக்கு இஸ்திதாஅத் இருக்குதோ அல்லாஹ் சொல்கிறார், நீங்க ஹஜ் செய். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்காதா மாதத்துடைய பிறை 24 தான் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டார்கள். எங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் ஹஜ்ஜி செய்யாவிட்டால் எங்களுடைய முதன்மையான கடமை அவர்களை செலவழித்து ஹஜ்ஜிக்காக அனுப்ப வேண்டும். அவர்களுடைய மௌத்துக்கு முன்னால் அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். ஹஜ்ஜிக்காக தனிய நாங்கள் பணங்களை சேர்க்க வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய விழிப்பூட்டல், ஹஜ்ஜை பற்றியுள்ள ஆசை காட்டுதல் சமூகத்தில் இல்லாமலாகும் பொழுது மக்கள் உம்ராவோடு போதுமாக்கிக் கொள்வார்கள். உம்ரா என்பது சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் 4 உம்ராக்கள் செய்தார்கள். உம்ரா செய்யலாம், ஆனால் எப்படி உம்ரா ஃபர்தோ இதே போன்று சகோதரர்களே ஹஜ் ஃபர்த். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காபத்துல்லாஹுவை கட்ட வைத்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், வஅذின் ஃபின்னாஸ பில் ஹஜ் يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டியதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிம், இப்பொழுது நீங்கள் மக்களை அழையுங்கள். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி சத்தம் போகும்? யாருமே இல்லை. காபத்துல்லாவை கட்டிட்டாங்க, வாப்பாவும் மகனும். பக்கத்தில் உள்ள மலைதான் ஜபலு அபி குபைஸ். இந்த ஜபலு அபி குபைஸ்ல ஏறி நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே ஹஜ்ஜிக்கு வாங்க. நாங்களாவது ஸ்பீக்கர்ல பேசுறோம், மீடியால பேசுறோம், உலக மக்களுக்கு சத்தம் போய் சேரும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? எப்படி சத்தம் போறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய? அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிம், எத்தி வைப்பது உங்களுடைய கடமை, போய் சேர்ப்பது என்னுடைய கடமை. சகோதரர்களே, உலகத்தில் இருந்த, தாயுடைய கற்பில் இருந்த, ஆலமுல் அர்வாஹில் இருந்த எல்லா ரூகுகளுக்கும் அந்த அழைப்பின் சத்தம் கேட்டது. யாரெல்லாம் லப்பைக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழைப்புக்கு பதில் சொன்னார்களோ அவர்கள்தான் இன்று ஹஜ்ஜிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைத்தார்கள், நான் அழைத்தால் யாருக்கு சத்தம் கேட்கும்? இன்று கிட்டத்தட்ட 4000 5000 ஆண்டுகளாக மக்கள் அந்த காபத்துல்லாஹுவை நாடி ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். சகோதரர்களே, அந்த கூட்டத்தில் நாங்களும் சேர வேண்டும். உலக முஸ்லிம்கள் எல்லோரும் அங்கு செல்ல வேண்டும். அந்த இடம் யாருக்கும் சொந்தமான இடம் அல்ல, முழு உலக முஸ்லிம்களின் சொந்தமான இடம் அது. அதனாலதான் கடைசி காலத்தில் அதை இறை நேசர்கள் தான் ஆழ்வார்கள். கடைசி காலத்தில் மக்கா மதீனாவுக்குள் தஜ்ஜால் வர முடியாது. தஜ்ஜால் வர முடியாது என்றால் யகூதிகளுக்கு வாழ முடியாது. உஹது மலைக்கு மேல் ஏறி தஜ்ஜால் சொல்லுவான், அதோ இருக்கிறது முஹம்மதுடைய கோட்டை, அதோடு மலக்குகள் அவனை துரத்தி விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்திலே சொன்ன நசியத் என்ன? அக்ரிஜுல் யஹூத மின் ஜஸீரத்தில் அரப். நபி அவர்களுடைய நசீஹத் வசியத் நடக்கும். அது சொன்னார்கள், இந்த அரேபிய தீப கற்பத்திலிருந்து யகூதிகளை வெளியேற்றுங்கள். இந்த ஒரே ஒரு நசீஹத்துக்காக தான் யகூதிகள் போய் குடியேறினார்கள். யகூதியோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது மக்காவிலே, மதீனாவிலே. ஏன் அங்கு போய் சேர வேண்டும் நாங்கள்? ஆனால் அது முடியாதது. கடைசி காலத்திலே ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படும். இந்த மக்கா மதீனாவிலே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு இங்கிருக்கக்கூடிய அனைத்து முனாஃபிக்களும் வெளியே ஓடி விடுவார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஃமின்களுடைய சொத்து இது, முஸ்லிம்களுடைய சொத்து இது மக்கா மதீனா. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதான் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே இப்ராஹிமே, வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக அலையுங்கள். யஅதூக ரிஜாலன், நடந்து வருவார்கள். எப்படி வருவாங்க? நடந்து ஹஜ்ஜுக்கு போறதா? இந்தியாவிலிருந்து நடந்து போறாங்க, ஸ்ரீலங்காலிருந்து நடக்க இயலாது, வடச்சி கடல். பாகிஸ்தான்ல நடந்து போறாங்க. நான் ஒரு வயசாளியை சந்தித்தேன் 2000ஆம் ஆண்டு. அவர் பாகிஸ்தான்ல நடந்து போனவர் ஹஜ்ஜிக்கு. எல்லோரும் அவரை பார்க்க வந்துட்டு இருந்தாங்க. சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தார், இன்னும் நான் ஆட்டுப்பால் தான் குடிக்கிறேன், நடந்து போனேன். அல்லாஹ் சொல்கிறான், யஅதூக ரிஜாலன், நடந்து வருவாங்க. எங்கெங்க போர்டர்கள் இருக்கிறதோ உலக நாடுகள் இருந்து மக்கள் நடக்க தொடங்குவாங்க. ஏன்? ஒவ்வொரு அடிக்கும் நன்மை. நடந்து ஹஜ்ஜிக்கு போறதாக இருந்தா அவங்க ஒரு வருடத்துக்கு முன்னால ரெடியாகியே போகும். நீங்க ஸ்ரீலங்கால இந்தியால பார்த்திருப்பீங்க, சிலையை தேடி நடக்கிறது. சிலையை தேடி நடப்பாங்க, வெறும் காலோடு நடப்பாங்க. தன்னது கோயில்களை தேடி நடந்து போறதை பார்ப்போம், ஆச்சரியமா இருக்கும் எங்களுக்கு. கதிர்காமத்தை நாடி நடந்து போவாங்க மக்கள். எங்க ஜஃப்னால இருந்து கதிர்காமம் வருவாங்க. ஒரு மஞ்ச உடுப்பு உடுத்துட்டு கையில ஒரு பொல் எடுத்துட்டு வருவாங்க, எல்லாரும் நடப்பாங்க. இது ஆச்சரியம் அல்ல. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொன்னான், யஅதூக ரிஜாலன், நடந்து வருவாங்க. இரண்டாவது, வஅலா குல்லி ضامر, மெலிந்த ஒட்டகங்கள்ல வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்த ஒட்டகத்தில், தன்னுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்தில் நபி அவங்க ஹஜ் செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான் மூன்றாவது, யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீகா, உலகத்துடைய தூரமான இடங்கள்ல இருந்தெல்லாம் வருவார்கள். சகோதரர்களே, பிரேசில் இருந்து போறாங்க, அமெரிக்கால இருந்து போறாங்க, கனடால இருந்து போறாங்க. ஏன்? இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அதனாலதான் நாங்க ஒவ்வொரு முஸ்லிமும் முதலாவது நியத் வைக்கும். நான் ஹஜ் செய்ய கிடைக்கல. கனடால உள்ள எங்கட எல்லாருக்கும் ஹஜ் ஃபர்து. எங்கட கனடாக்கு வந்த எல்லாருக்கும் என்ன, எங்களுக்கு எவ்வளவு $13,000, இப்ப $14,000 சேர்க்கணும். இந்த பணத்தை எப்படியாவது சேர்த்து நான் ஹஜ் செய்யும்.
மனைவியை ஹஜ்ஜிக்கு கூட்டிட்டு போகணும். இது எங்கட கடமை. இது கண்ணியமிக்க சகோதரர்களை, நியத்து வச்சு துவா கேட்டாதான் எல்லாமே நடக்கும். மக்கள் ஹஜ்ஜிக்கு போறத பார்த்து எங்களுக்கு கவலை வரும். ஏன் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது இல்லை, கிடைக்கும் இந்த பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹஜ் செய்யும் பொழுது 1,24,000 சஹாபாக்களையும் அழைத்துட்டு போனாங்க. எல்லாரும் போனாங்க பின்னால. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் மக்காலிருந்து மதீனாவிலிருந்து மக்கா எல்லோரையும் ஹஜ்ஜிக்கு அழைத்து சென்று நபி அவங்க சொன்ன வார்த்தை என்ன? ஹுது அன்னி மனாசிககும் ஃபலஅல்லி லா அஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா. சஹாபாக்களே, ஹஜ்ஜுடைய கடமையை என்னிடமிருந்து படித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டுக்கு பிறகு என்னால் ஹஜ்ஜி செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த வார்த்தையை சொன்னதோடு சஹாபாக்கள் அணு அணுவாக பார்க்க தொடங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜிலே நபி அவர்கள் எங்கு தூங்கினார்கள், நபி அவர்கள் என்ன தொழுதார்கள், எப்படி தொழுதார்கள், எத்தனை ரக்காத் தொழுதார்கள், என்ன சாப்பிட்டார்கள், முழுதும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை என்ன? ஹுது அன்னி மனாசிககும். உதாரணமாக ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் முஸ்தலிஃபா இரவு வரும். மிக கடினமான இரவு ஹாஜிகளுக்கு முஸ்தலிஃபாவுடைய இரவு தான். முஸ்தலிஃபாவுடைய இரவு என்றால் பிறை 9 அரஃபாவிலே தங்கிவிட்டு எல்லோருமே இரவு முஸ்தலிஃபாவுக்கு சூரியன் மறைந்ததோடு அரஃபாவை விட்டு வெளியிறங்கி முஸ்தலிஃபாவுக்கு செல்லுவார்கள். இந்த முஸ்தலிஃபாவிலே சகோதரர்களே மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுவார்கள். சேர்த்து தொழுது விட்டு எல்லோருமே தூங்குவார்கள். தூக்கம் போகாதானால். ஏன் தூக்கம் போகாது? இவ்வளோ நாளும் பெட்ல விரிப்புல பஞ்சன மெத்தையில தூங்கினவங்க அன்றைய தினம் தூங்க போறாங்க. எதுல? பாதையில, ரோட்ல, கல்லுக்கு மேல. தூக்கம் போகுமா? அப்படிங்க யோசிக்கலாம். தூக்கம் போகாட்டி நாங்க எழும்பி தஹஜ்ஜத் தொழுவோமே, கொஞ்சம் இஹ்ராத்தோட தானே இருக்கிறோம், குர்ஆன் ஓதலாம் தானே, தொழுலாம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், முஸ்தலிஃபாவுடைய இரவு நபி அவர்கள் ஃபர்லை தவிர எதையும் தொழவில்லை. மக்ரிப இஷாவை தொழுதார்கள். முஸ்தலிஃபா இரவுல தொழுதுட்டு நபியோ தூங்கிட்டார். ஃபஜ்ருக்கு எழும்பி ஃபஜ்ரத்தான் தொழுதார். எவ்வளவு கவனித்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு. அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வரும் பொழுது நபி அவர்கள் டாய்லெட் போனார்கள், ஒன்றுக்கு போனார்கள், சிறுநீர் கழித்தார்கள். அந்த இடத்தை கண்டுபிடிச்சாங்க அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு. எந்த இடத்தை சிறுநீர் கழித்தார்களோ அதே இடத்தில் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு சிறுநீர் கழிப்பார்கள். ஒரு இடத்துல போய் உட்கார்ந்திருந்து வந்துட்டாங்க. கேட்டாங்க, அப்துல்லா பின் உமர் உட்கார்ந்துட்டு வந்தீங்களே? இல்ல, அந்த இடத்துல தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழித்தது, எனக்கு சிறுநீர் வர இல்லை, நான் உட்கார்ந்துட்டு வந்தேன். அணு அணுவாக படித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவுக்கு வார நேரம் ஜம்சம் தண்ணீரை பாவித்தாங்க. ஜம்சம் தண்ணீர் வச்சிருந்தாங்க நபி அவங்க. எங்க? அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு. அணு அணுவாக ஹஜ். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்துட்டாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போனாங்க நபி அவங்க. அதனாலதான் கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஹஜ் செய்யணும் என்ற ஆசையை கல்புல எடுங்க. முதலாவது. இரண்டாவது நீயத்து வைங்க. மூன்றாவது துஆ கேளுங்க. நான்காவது ஹஜ்ஜிக்காக பணத்தை சேரு. ஹஜ்ஜிக்காக பணத்தை சேருங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவார். பிள்ளைகளையும் பழக்குங்க. ஹஜ்ஜ முடிங்க. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இதனுடைய நன்மைகளை விளங்கப்படுத்தி கொண்டே இருந்தார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜா கயௌமி வலதத்து உம்முஹு.
யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறாரோ, ஹஜ் செய்வது எதற்காக இல்ல, என் வாப்பா செல்வந்தர் நான் ஹஜ்ஜ முடிக்கணும், ஆஜி என்ற பேர் வரணும், அல்லது பள்ளி நிர்வாகத்துக்கு ஹாஜி செஞ்சா தான் எடுப்பாங்க, இதுக்கு ஹஜ் செஞ்சிடப்படாது. நான் ஹஜ் செய்யறது அல்லாஹ்வுக்காக. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹஜ்ஜ, யார் ஹஜ் செய்து ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், ஹஜ்ஜில் பாவம் செய்யாம அல்லாஹ்வுக்காக போறார். இன்றைய காலங்கள்ல, பழைய காலங்கள் ஹஜ் 6 மாதம், அது பிறகு குறைஞ்சி 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 1 மாதம். இன்று ஹஜ் 10 நாள், 15 நாள், 20 நாள். ஆனா சகோதரர்களே, ஹஜ் என்பது 5 நாள் தான். ஹஜ் என்பது எத்தனை நாள்? 5 நாள் தான் ஹஜ். 5 நாளோடு ஹஜ்ஜுடைய இபாதத் முடிவடைகின்றது. முதலாவது ஹஜ்ஜுடைய நாள் பிறை 8 யௌமு தர்வியா, பிறை 8. இரண்டாவது ஹஜ்ஜுடைய நாள் பிறை 9 யௌமு அரஃபா. மூன்றாவது ஹஜ்ஜுடைய நாள் யௌமுன் நஹர் பிறை 10 பெருநாள். நான்காவது ஹஜ்ஜுடைய தினம் யௌமுல் கர் மினாவுடைய முதலாவது நாள். ஐந்தாவது ஹஜ்ஜுடைய தினம் யௌமுன் நஃப்ரில் அவ்வல். ஆறாவது யௌமுன் நஃப்ர் சானி. இவ்வளவுதான் ஹஜ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜ எப்படி படிச்சு கொடுத்தாங்களோ, இந்த 5 நாளும், யௌமுல் தர்வியா, யௌமுல் அரஃபா, யௌமுன் நஹர், யௌமுல் கர், யௌமுன் நஃப்ரில் அவ்வல், யௌமுன் நஃப்ரிஸ் சானி. இந்த 6 நாள் எந்த பாவமும் செய்யாம ஹஜ் செய்கிறார், என்ன நன்மை? ரஜஅ கயௌமி வலதத்ஹு உம்முஹு. ஹஜ்ஜ முடிச்சிட்டு வார நேரம் அன்று பிறந்த பிள்ளை போல வாரார். எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு. அதனாலதான் உலமாக்கள் விரும்பி இருக்கிறாங்க, துஆ கேட்டிருக்கிறாங்க, யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு பிறகு எனக்கு மரணத்தை தா. நல்ல முடிவு இருக்குது ஹஜ்ஜுக்கு பிறகுள்ள மரணம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஹஜ்ஜ முடிச்சிட்டு உலகத்துல வாழ்ந்தது 80 நாட்கள் தான். ஹஜ்ஜ முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் ஹஜ்ஜா மாதம் ஹஜ்ஜ முடித்தார்கள் நபி அவர்கள். துல் ஹஜ் பிறை 15 மக்காவை விட்டு வெளியிறங்கினார்கள். 25 சொச்சத்தில் நபி அவர்கள் மதீனாவை போய் அடைந்தார்கள். துல் ஹிஜ்ஜாவுக்கு பிறகு வரக்கூடிய மாதம் தான் முஹர்ரம். முஹர்ரம் 30 நாட்கள். இரண்டாவது மாதம் சஃபர் 29 30 நாட்கள் 60 நாள். அடுத்த மாதம் ரபியுல் அவ்வல் 12 நாள் 72 நாட்கள். இந்த 3 மாதத்துக்குள் துல் ஹிஜ்ஜாவுடைய 15 நாட்கள் 80 சொச்சம் நாட்கள் தான் ஹஜ்ஜை முடித்துவிட்டு உலகத்தில் வாழ்ந்தார்கள். மக்காவிலே மிக பிரபல்யமான தஃப்சீருடைய இமாம் தான் இமாம் ஷன்கீதி. தன்னுடைய அத்வாவுல் பயான் என்ற குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினார்கள். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் குர்ஆனுடைய பாடம் நடத்தியவர். ஹஜ்ஜ முடிச்சிட்டு தவாஃபுல் வதாவ முடிச்சிட்டு கடைசியா 2 நாள் ஹயாத்தோடு இருந்துட்டு மௌத்தாவி மக்காவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். என்ன பாக்கியம்! ஹஜ் முடித்ததோடு அன்று பிறந்த பிள்ளையை போல் நாங்க மாறிவிடுவோம், ஒரு பாவம் இருக்காது. இரண்டாவது சகோதரர்களே, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வந்தா இஸ்லாத்துக்கு முன்னால செய்ததெல்லாம் மன்னிக்கப்படுமா? நபி அவர்கள் 3 அமலை சொன்னார்கள். இந்த 3 அமலும் அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் அழித்துவிடும். முதலாவது சொன்னார்கள் அம்ர் இப்னு ஆஸபாத், அம்ர் இப்னு ஆஸ், அல் இஸ்லாம் யஹ்திமு மா கான கப்லா. நீங்க ஒரு காஃபிர், முஸ்லிம் அல்லாதவர் இஸ்லாத்துக்கு வாரார். இஸ்லாத்துக்கு வந்ததோடு சகோதரர்களே, அதற்கு முன் செய்த எல்லாவற்றையும் இஸ்லாம் அழித்துவிடும். இரண்டாவது, அல் ஹிஜ்ரத்து தஹ்திமு மா கான கப்லஹா.
ஒருவர் ஹிஜ்ரத் செய்தார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு. ஹிஜ்ரத் அதற்கு முன்னால் செய்த முழு பாவங்களை இல்லாமலாக்கிவிடும். மூன்றாவது அமல்தான் அல்லாஹ் எங்களை தந்திருக்கிறான், ஹஜ். அல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கபிலா. வாழ்க்கையில 60 வயசுல ஹஜ் செய்தோம் வைங்க சகோதரர்களே, அல்லது 50 வயதுல ஹஜ் செய்தோம் வைங்க, அதற்கு முன்னால செய்த எல்லா பாவங்களையும் ஹஜ் உடைத்து விடும். அதோடு அந்த மனுஷன் பாக்கியசாலி. 40 லட்சம் பேர் ஹஜ் செய்யறாங்கண்டா அவங்களோட ஹஜ்ஜ சரியாக்குவது உலமாக்களுடைய கடமை. இந்த சிறப்புகள் அவங்களை சொல்லித்தான் ஹஜ் செய்ய வைக்கும். இந்த சிறப்புகளை தெளிவுபடுத்தி தான் ஹஜ் செய்ய வைக்கணும். அவங்க அந்த ஆசையில மக்கள் ஹஜ்ஜிக்கு புறப்படும். இந்த முழு பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தவானாக மாறணுமே. இரண்டாவது சிறப்பு சகோதரர்களே, மூன்றாவது சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஹஜ்ஜிலே மிக முக்கியமான தினம் அரஃபா. ஹஜ்ஜிலே அல் ஹஜ்ஜு அரஃபா. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹஜ் என்றாலே அரஃபா தான். ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் ஆக முக்கியமாக அவசரப்படுறது, இந்த 2 நிமிஷம் துவா கேட்கிறது, 5 நிமிஷம் துவா கேட்டு ஓடுறது, இவங்களுக்கு ஹஜ் சரி வர. ஹஜ் செல்வதற்கு முன்னால் தன்னை பயிற்சி எடுக்கும். எதற்கு பயிற்சி? துவாவுக்கு பயிற்சி. இன்று ஹஜ்ஜிக்கு போறவங்களுக்கு எங்களோட ப்ரோக்ராம் நடக்குது, 1 மாதமா நடந்துட்டு இருக்கு. என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் துவாக்கு எப்படி பழக்கிறது. ஏன், நாங்க இந்த உலகத்துல கண்ட ஒரு கவலையான செய்தி என்ன தெரியுமா? 5 நிமிடத்துக்கு மேல துவா கேட்க ஒன்றும் இல்லை எங்களுக்கு. 10 நிமிடத்துக்கு மேல கையை தூக்கினா கடிக்குது எங்களுக்கு, கை கூசுது. என்ன கேட்கிற அல்லாஹ் கிட்ட? எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்க, இன்றைக்கு எப்படி துவா கேட்கிறது, என்ன கேட்கிறது அப்ப அல்லாஹ் கிட்ட? ஹஜ்ஜிக்கு போய் என்ன கேட்க போறீங்க? ஹஜ்ஜில 15 இடம் இருக்குது துவா கபூல் செய்யப்படுற இடம். துவா கேட்டு பழகல்ல. எனக்கு துவா கேட்க வெக்கமா இருக்குது, எனக்கு தெரியாது துவா கேட்க. ஹஜ்ஜி போய் என்ன செய்ய போறீங்க? நாங்க பலரை பார்த்திருக்கிறோம், ஹஸரத் துவா கேட்டு தலைவணி வச்சு படுத்துருவாங்க அரஃபால. ஏலா அப்படி சாஞ்சிருவாங்க, ஏலா கை அப்படி குத்திடுவாங்க, ஏலா பழகணும். ஹஜ் என்பது அரஃபா. அரஃபாவில் என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் சகோதரர்களே லொஹரையும் அஸரையும் சேர்த்து தொழுது விட்டு மக்ரிப் வரை, சூரியன் மறையும் வரை துவால் இருந்தார். நீங்க இன்றைக்கு ஜும்மாவை முடிச்சிட்டு அரை மணித்தியால துவால் இருந்து பாருங்க. 2, 3, 4 நிமிஷம் போகல என்ன கேட்கிற அல்லாஹ் கிட்ட? கேட்க ஒன்றும் இல்லையே. நபி அவங்க ஃபக்கீரை போல கேட்டாங்களா? ஃபக்கீர், ஒரு ஃபக்கீர் என்ன ஊடா வருவார் தெரியுமா? பிச்செடுக்க வாரவர் கையை நீட்டிட்டு எப்படி வருவார்? 5 வீடு, 10 வீடு, 100 வீடு முடியுமா அவருக்கு கொடுக்க கொடுக்க? நபியோங்க சொன்னாங்க, அஸ்அலுக மஸ்அலத்தல் மிஸ்கீன், யா அல்லாஹ் ஒரு இடத்துல மிஸ்கீன் கேட்கிறத போல கேட்கிறேன், நான் ஃபக்கீரை போல உன்னிடம் வந்திருக்கின்றேன். இதுதான் ஹஜ். ஹஜ் என்பது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிட்டு வந்தேன். ஹஜ் என்பது புஃபே சாப்பாடு வச்சாங்க குரூப்ல. ஹஜ் என்பது நான் மக்கால க்ளோக் டவர்ல போய் அபாயா வாங்கினேன், இல்ல மதீனாக்கு போன தங்கம் வாங்கிட்டு வாங்க. இது ஹஜ் அல்ல. இவைகளுக்கு பேர் ஹஜ் அல்ல சகோதரர்களே. உண்ட குரூப் எங்க, எந்த குரூப் எங்க? ஹஜ்ஜாஜியல் பேசிக்கொள்ற வார்த்தை இதுதான். உங்களோட ஹோட்டல் இது, எங்கட ஹோட்டல் இது. நீங்க எவ்வளோ? $20,000, நீங்க $15,000, நீங்க 20 லட்சம், 23 லட்சம். இதல்ல, இந்த காசெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு காலம் இருந்த சலாஹுத்தீன் அய்யூபியுடைய காலம். முதலா சலாஹுத்தீன் அய்யூபி செய்த சேவை என்ன தெரியுமா? டெக்ஸை இல்லாமல் ஆக்கினார்.
ஹஜ்ஜிக்கு வாரவங்க டெக்ஸ் இல்லாமலாக்கப்படும். இந்த டெக்ஸ் இல்லாமலாக்கப்பட்டால் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஹஜ் போகாது, இவ்வளோ பெரிய விலைக்கு ஹஜ் போகாது. மினாவுடைய செலவு, மக்காவுடைய செலவு, பஸ்ஸுடைய செலவு. அதனாலதான் சாதாரண செல்வந்தர்களுக்கு ஹஜ் செய்ய முடியாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவர்கள் எதிர்காலத்தில் உருவாகும், அப்பதான் அது நடக்கும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்து ஹஜ் வேறு, இன்றைய காலத்து ஹஜ் வேறு. ஹஜ்ஜிலே ஆக முக்கியம் துஆ. அரஃபாவிலே லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுது விட்டு சூரியன் மறையும் வரை துஆ என்றால் கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம் துஆ. கிட்டத்தட்ட எத்தனை மணித்தியாலம் துஆ? எங்களுக்கு தெரிஞ்ச துஆ நோன்பு 27 துஆ. நோன்பு 27 அசரத் மட்டும் 1/2 மணித்தியாலம் நின்று கத்துவார். எங்களுக்கு ஏலா, லைட்டை தான் ஆஃப் பண்றது ஏலா, கை நோவுது, வலிக்குது, மெல்ல கையை கீழே வச்சிரும். சகோதரர்களே, அரஃபாவை முடிச்சிட்டு 3 நாள் இருக்குது ஹஜ்ஜில, கல்லெறிய போற 3 நாள். இந்த இடத்துல முதல் ஷைத்தானுக்கு 7 கல்லெறிஞ்சிட்டு, கல்லெறிக்கிறது 100 கல்ல அடிச்சிட்டு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் பக்கரா ஓதுற அளவு துஆ. துஆ தான் ஹஜ். திரும்ப 7 கல் அடிச்சிட்டு திரும்ப துஆ. என்ன கேட்கிற நீங்க? என்ன கேட்கிறது? சகோதரர்கள், அந்த துஆவுடைய பரக்கத் கேட்டு கேட்டு கேட்டு, அதிலும் அரஃபால துஆட பரக்கத்துல தான் நேரம் போக 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 கவலை கூடணும். அரஃபால 3 மணி ஆகுது, 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, 5:30, 6 மணி. நீங்க பாப்பீங்க அரஃபாவுல தடமாறுவாங்க. சிலர் விஷயம் தெரிஞ்சவங்க தடமாறுவாங்க. அரஃபாவுடைய கடைசி நேரம் ஆகும் பொழுது அப்படி முட்டுக்கால் நின்றுவாங்க. நின்றுட்டு துவா கேட்பாங்க, இருந்துட்டு துவா கேட்பாங்க, நின்றுட்டு துவா கேட்பாங்க. 5:30 மணியா கூட நீங்க டென்ட்டுகளை போய் பாருங்க, அரஃபாவுடைய டென்ட் அப்படி முட்டுக்கால் நின்றுவாங்க. 2 கையையும் தூக்கி நீங்க அந்த அழுகைய வாழ்க்கையில கண்டிருக்க மாட்டீங்க. சிலர் மலைகளை நின்று அழுவாங்க, படித்தவர்கள் அவர்கள். சூரியன் மறைய கிட்டவாகும் பொழுது கூப்பிடுவாங்க, பஸ்ஸுக்கு வாங்க, இல்ல அழுதுட்டே இருப்பாங்க. மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தினம்தான். இந்த நிலைமையை பார்த்து அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்றான், இவங்க நரகத்தை விட்டு விடுதலை செய்து விட்டேன். அரஃபால பொஃபே சாப்பிட்டுட்டு, அரஃபாவுல போன பார்த்துட்டு, அரஃபாவுல வேற வேற விடயங்களை ஈடுபட்டவங்களை பார்த்தல்ல. அரஃபாக்குன்ற ஒரு ரசனை இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த ஹஜ் ரூஹுல் ஹஜ். சூரியன் மறைய கிட்டவாகும் பொழுது அவர்கள் தமல்முல சலீம், ஒரு பாம்பு கடித்தா எவ்வளவு மனிதன் தடமாறுவானோ தடமாறும். இந்த ஹஜ் கபூல் ஆயிடுமா? டே அரஃபா முடிய போகுது, நேரம் முடிய போகுது, நான் அரஃபா விட்டு முஸ்தலிஃபாக்கு போகணுமே. ஏன்? அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறான். அரஃபால தங்குறதே விடுதலை கிடைச்சிடும் சகோதரர்களே. 3வது பிரயோஜனம். 4வது பிரயோஜனம், அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஒன்று கிடைச்சிட்டு எங்களுக்கு. வாழ்க்கையில் நாங்க ஹஜ் செய்தோம், எங்கட ஹஜ் மப்ரூராக மாறிட்டு, இதற்கான கூலி சகோதரர்களே சொர்க்கம்தான். இதை விட என்ன இருக்கு? இதை விட என்ன இருக்கு சகோதரர்களே? 5வது பிரயோஜனம், அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃப்துல்லாஹ். சொன்னார்கள் நபி அவர்கள், ஹஜ் செய்தவர்கள் என்னுடைய தூதர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள், தூது குழு. அது அதனாலதான் ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது முசாஃபா செஞ்சு அனுப்போம். ஹஜ்ஜ முடிச்சிட்டு வந்தா முஆனகா செய்யணும். அவங்கள முஆனகா செஞ்சு ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது அவங்களை சந்தித்து தேடி போகும்.
தேடி சென்று எங்களுக்கு இஸ்திஃபார் செய்யுங்க, துவா செய்யுங்கன்னு கேட்டுக்கொள்ளோம். தூதர்கள் போறாங்க, ஹஜ்ஜ முடிச்சிட்டு வந்தா முஆனகா செய்யும், அவங்க இஸ்திஃபார் செஞ்சிட்டாங்கன்னு எங்கட பாவம் மன்னிக்கப்படும். இவை அனைத்துமே மனாஃபி சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், மக்கள் இதை தேடி, இந்த பிரயோஜனத்தை தேடி வருவாங்க. இப்ராஹிம் லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், இந்த பிரயோஜனங்களை அடைவதற்காக. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க தூரத்துல இருந்தாலும் கல்புல நீயத்தை வைங்க, துவா கேளுங்க. துல்காதா மாதம், துல்ஹிஜ்ஜா மாதம், ஹஜ்ஜுடைய மாதங்கள் வருது. உலக மக்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்குதுண்டா, எனக்கு, எனது மனைவி, எனது உம்மா, என் வாப்பா, என் குடும்பத்துக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தரணும். நாங்களும் அரஃபால போய் தங்கணும், அல்லாஹ் இடத்துல மன்றாடணும். ஹஜ்ஜிக்கு போனவர்கள் சொர்க்கவாதிகள் என்ற இந்த நன்மாராயம் எனக்கு கிடைச்சிருக்குது, இதை நான் முதல் செய்யாம மௌத்தாயிட்டேன். செல்வம் இருந்தது, கனடால சொத்து இருந்தது, ஊர்ல சொத்து இருந்தது, இந்தியால பெரிய பெரிய சொத்து எல்லாம், ஸ்ரீலங்கால பெரிய பெரிய சொத்து, ஹஜ்ஜி செய்ய கிடைக்கல. ஆகப்பெரிய எச்சரிக்கை, அவன் யகூதியாக மௌத்தாகட்டும். அவன் யகூதியாக ஏன் அவனுக்கு ஆசை வரலையே காபா வரது. அதனால் முதல் நீயத்தை வைங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு நான் ஹஜ் செய்ய போறேன். இல்லையா அடுத்த ஆண்டு முதல் நான் பணத்தை சேர்த்து ஹஜ்ஜ முடிக்குது. அந்த நீயத் இந்த ஜும்மாவுடைய நேரம், துவா கபூல் செய்யப்படும் நேரம். அல்லாஹ் கபூல் செய்தால் வேறொன்றும் தேவையில்லை. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான மப்ரூரான ஹஜ் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. இந்த ஆண்டு யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக புறப்படுகிறார்களோ அனைவருடைய ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக, ஹஜ் மப்ரூராக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் உனக்காக செய்யப்படும் ஹஜ்ஜாக ஆக்குவாயாக. அரஃபா, மினா, முஸ்தலிஃபாக்கள் கேட்கப்படும் ஒவ்வொரு துவாக்களிலும் எங்களுக்கும் பங்கை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தினர்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்களும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. صدق الله العظيم. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة
وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صل اللهم وصل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.